காஷ்மீரில் ஊடுருவ தீவிரவாதிகள் எல்லாம் AK-47 வச்சுருந்தாங்க. AK-47ன்றது கிளாஷ்னிகோவ் அப்படின்ற ஒரு ரஷ்யன்காரர் அவர் தயாரிச்சாரு. அதுதான் AK-47. இப்போ 47லேருந்து நிறைய அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து அவர் வந்துட்டு க்ளோஸ் காம்பேட் வெப்பனுக்காக அவர் ப்ரிப்பேர் பண்ணார். ஆனால் அது மோஸ்ட்லி அது தீவிரவாத கையில் உங்களுக்கு அது கிடச்சிருச்சு. AK-47 நம்ம ரைஃபிளோட கம்பேர் பண்ணால் மோர் அஜைல், அதாவது ஒழிச்சிக்கலாம், அவங்களோட ட்ரெஸ்க்குள்ளேயே ஒழிச்சிக்கலாம். பிஸ்டலோட கொஞ்சம் கஷ்டமான வெப்பன் மாதிரி இருந்து அப்போ நம்மளும் பார்த்தோம் வெப்பன் டு வெப்பன் காம்பேட் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம ரைஃபிள். அதனால தான் இந்த அடிப்படையில் AK-47 டெக்னாலஜிலாம் எடுத்து அந்த மாதிரி பண்ணது தான் இன்சாஸ்ன்றது. இன்சாஸ்ன்றது யார் கையிலும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. எங்கேயா நம்மக்கிட்ட இருந்து தொலைஞ்சு சிக்கிமில் நீங்கள் பார்த்தீங்க ஜவான்ஸு வண்டி எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதில் எங்கேயா வெப்பன் யாருக்கா கிடைச்சி அது யூஸ் பண்ணால் தான் அந்த மாதிரி உண்டு தொலைஞ்சது. இல்லைன்னா அது வெளியே யாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் AK-47 உலக சந்தையில் இருக்கிறதுனால யார் வேணால் எடுத்துக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்தாங்க. அப்புறம் நம்மளும் AK-47 அவங்க அதுக்காக நம்ம பார்த்தோம். AK-47 வாங்காமல் நம்ம இன்சாஸே அந்த மாதிரி மாடலில் தயார் பண்ணுறோம். AK-47 நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய பிஸ்டல் மாதிரி நிறைய வெப்பன்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய கதை. பிகாஸ் மேஜர் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் த வேர்ல்டு வந்து USA தான். அதனால அவங்க நிறைய அப்படி பண்ணுறாங்க. அங்கே கன் லைசன்ஸ்லாம் கொடுத்து யார் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்துல சுட்டா அது வெளியே வந்துடும், தூரத்துல சுட்டா, ஏன்னா அதில் அவ்வளோ ஃபோர்ஸ் இல்லை. ரைஃபிளில் போகிற மாதிரி ஃபோர்ஸ் இல்லை. இப்போ ரைஃபிளில் சுட்டா முன்னாடி சுட்டா பின்னாடி வந்துடும், பிஸ்டலில் சுட்டா உள்ளே இருக்கும். ஏன்னா அது எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறது. வெப்பனையும் தோட்டாமையும் கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக தான் வைப்போம். அது ஈஸி அக்சசபிள் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இஷ்யூ பண்ணும்போதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஏன்னா யார் வேணா எடுத்து அதை சுட சந்தர்ப்பம் ஆகலாம். ஃபர்ஸ்ட் வெப்பன் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் காம்பேக்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட ஒரு பயனட்னு இருக்கும், ஒரு கத்தி மாதிரி. அந்த கத்தி வச்சு அவங்க இது பண்றதுல பயனட் வந்து நம்ம ரைஃபிள் முன்னால ஃபிக்ஸ் பண்ணி அதை ஹேண்ட் வெப்பனா பண்ணுவோம். அப்போ நீங்க இது வந்து இன்ஃபென்ட்ரி தரப்பட இன்ஃபென்ட்ரி ஸ்கூலோட மெயின் சிம்பிள் ஒரு பயனட்டா நம்ம வச்சிருப்போம். அது வந்து ஒரு கன் இருக்கும், அந்த கன் மேல ஒரு கத்தி மாதிரி இருக்கும். அந்த கன் ஆனா சுட முடியாது. சுடலாம். அந்த கன்னுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 300 மீட்டர்ஸ் இருக்கும். அங்கிருந்து சுட்டுட்டு இருக்கலாம். திடீர்னு நம்ம எனிமி முன்னால் இருக்கும்போது தோட்டா தீந்துருச்சுன்னா அந்த கத்தியில குத்துறதுக்கு அந்த பேனட் ஒன்று இருக்கு. அதான் அந்த இன்ஃபென்ட்ரி ஸ்கூலுக்கே பேனட், ஒரு பேனட் ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தோட்டாவோட சைஸை பொறுத்து நம்ம கேலிபர்னு சொல்லுவோம். 7.62 mm அதோட கேலிபர். அப்படின்னா அதோட பேரல் இருக்கு. ரைஃபிள் முன்னால பேரல் இருக்கும். NCCல இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியும். அந்த பேரல் அந்த தோட்டா எவ்வளவு இதுல போகுது அப்படின்றது. அது இல்லாம அதுலயும் 2 டிவிஷன் இருக்கு. ஒன்று ரைஃபிளிங், ஒன்று ஸ்மூத் போர்னு. ரைஃபிளிங்னா அந்த பேரல்குள்ள அந்த தோட்டா அப்படியே சுத்திட்டு அப்படியே போகும். சுத்திட்டு போகும்போது ஒரு பாடிக்குள்ள என்டர் ஆகும்போது இங்க போய் சின்னதா அப்படி என்டர் ஆகும், பின்னால ஒரு பெரிய மாஸ் அப்படியே எடுத்துட்டு வெளியே வரும். அதுதான் ரைஃபிள். அது பேர் தான் ரைஃபிள்னு சொல்றது. ரைஃபிள் அப்படி சுத்துறது பத்தி நம்ம அதை வச்சு ரைஃபிள்னு சொல்றோம். பிஸ்டல்னா ஸ்மூத் போர். அது ஸ்மூத் போர்னா அது இப்படி சுத்தாது. இந்த ரைஃபிள்ல உள்ள பேரல் பாத்தீங்கன்னா இப்படி ரவுண்டா இருக்கும். அதுல அந்த தோட்டா போய் அப்படியே அந்த சுத்து அது கொடுக்கும். ஆனா ஸ்மூத் போர்ல அது நேராவே அப்படியே போகும். RT வெப்பன்ஸ்ல மோஸ்ட்லி ஸ்மூத் போர்ல இருக்கும். அது நேரா போய் எடுத்துட்டு அது வரும். அது பிஸ்டல்ல அந்த மாதிரி இருக்காது. எப்படி போகுதோ பிஸ்டல்ல அந்த ஃபோர்ஸ் இல்லைன்னா உடம்புக்குள்ளேயே அந்த தோட்டா நின்றும். அந்த ஃபோர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்கு. இப்போ ஆர்மின்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து சொல்லுவோம் ஃபைட்டிங் ஆர்ம்ஸ், சப்போர்ட்டிங் ஆர்ம்ஸ், அப்புறம் சர்வீசஸ் அப்படின்ற பாகத்தில் இருக்கு. ஃபைட்டிங் ஆர்ம்ஸில் வந்து இன்ஃபென்ட்ரி தான் பிரைமரி ஆர்ம். இன்ஃபென்ட்ரி நம்ம வந்து குயின் ஆஃப் த பேட்டில் அப்படின்னு சொல்லுவோம். தரப்படன்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ரெண்டாவது ஆர்மர்ட் டேங்க்ஸ், எஸ்பெஷலி நம்ம சவுத்தில் பார்த்தா நம்ம ஆவடியில் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மூணாவது பார்த்தா பீரங்கிகள். இது மூணும் சேர்ந்து ஃபைட்டிங் ஆர்ம்ஸ்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஆர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. சப்போர்ட்டிங் ஆர்ம்ஸில் வந்துட்டு RTAD, தட் இஸ் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ஜினியர்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சிக்னல்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ சர்வீசஸ்ன்னு எடுத்துட்டா மெயின்லி EME, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அந்த வெஹிக்கிள்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு ரிப்பேர் சப்போர்ட் கொடுக்கறது. அப்புறம் ஆர்மி சப்ளை கோர்னு ஒன்று இருக்கு. அப்புறம் ஆர்மி ஆர்டினன்ஸ் இருக்கு. அது இல்லாமல் மெடிக்கல், CMP போலீஸ், டென்டல் கோர், பயனியர் கோர், இந்த பிரிவுகள் தெரிஞ்சுட்டா இந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் அவங்கவுங்க யூஸ் பண்ற ஆயுதத்தை பத்தி நம்ம பேசலாம். அதாவது இந்தியன் ஆர்மியில வந்து தரைப்படையோட டிவிஷன்ஸ் தான் நிறைய இருக்கு. இந்த தரைப்படை வந்து நம்ம வந்து ஏரியா வைஸா நிறைய பகிட்டு இருக்கிறோம். மெட்ராஸ் ரெஜிமெண்ட், பீகார் ரெஜிமெண்ட், அப்புறம் பஞ்சாப் ரெஜிமெண்ட், இந்த மாதிரி டோக்ரா ரெஜிமெண்ட், ஹில்ஸ், இது மாதிரி நிறைய ரெஜிமெண்ட்ஸாக இதை பகிட்டு இருக்கும். ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டும் ஒவ்வொரு தரைப்படை ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இடத்துல அதில் நிறைய பெட்டாலியன்ஸ்னு சொல்லுவோம். பெட்டாலியன்ஸ் இருக்கு. அந்த பெட்டாலியன்ஸ்க்கு நம்பர்ஸ் கொடுப்பாங்க. 1 மெட்ராஸ், 2 மெட்ராஸ், 3 மெட்ராஸ் அப்படின்ட்டு 25, 27 வரைக்கும் அது போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பெட்டாலியன்லையும் ஒரு ஆயிரக்கணக்கில் ட்ரூப்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு யூனிட்டா போய் போர் நடத்துவாங்க. இதுதான் நாங்கள் ஓரளவுக்கு தரப்படையை பற்றி தெரிஞ்சுக்கணும்.